ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காயத்துக்கு மருந்து போடலாம் தன்னால ஆறிடும் சொன்னேன்ல, ஆனா மனசுல ஏற்பட்ட காயத்தை அப்படி ஆத்திக்க முடியாது கண்ணு. அந்த ரம்யா கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கறதான் அந்த காயத்துக்கு நான் போட போற மருந்து. இதை நான் பண்ணிதாங்க ஆகணும். இதோட என் வேலை முடியல. ரம்யாவோட பழைய வாழ்க்கையை அழிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். அந்த பொண்ணு புதுசா வாழ போற வாழ்க்கைக்காக எடுத்த முடிவு எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சு வர போறேன். என்ன கண்ணு சொல்ற? சரிங்க மாமா. இப்ப காப்பி கொடு. ஐயோ மாமா, காஃபி ஆறி இருக்கும். ஏகண்ணே, காயம் மட்டும்தான் ஆறணுமா? காப்பி ஆறக்கூடாதா? கொடுங்கண்ணே. வாப்புளி முட்டை, அப்பா பாத்தியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்பா கவலையெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? நார்மலாக தானே இருக்காரு? இல்லைங்க சின்னத்தா, நான் மாமாவை பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி மாமா ராத்திரி பூரா தூங்காம கவலைப்பட்டுட்டு தான் இருந்திருக்காரு. கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. என்ன பார்த்ததும் ரொம்ப வருத்தமா பேசினாரு. ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டாரு. புளிமுட்டை, அப்பா இந்த கஷ்டத்துல இருந்து கவலையில இருந்து எப்படி மீட்டு கொண்டு வர போறோம்? நீங்க கவலைப்படாதீங்க, மாமாவே அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. அது மூலமா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும். என்ன சொல்ற புளிமுட்டை? எனக்கு ஒன்னும் புரியல. இன்னைக்கு மாமா உங்க ஆபீஸ்க்கு வர போறாருங்க சின்னதா. எங்க அப்பாவா? எதுக்கு புளிமுட்டை? ரம்யாவை பார்த்து நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்க போறாராம். மன்னிப்பா? அவர் எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல இல்ல இல்ல, இருங்க சின்னதா, என்ன முழுசா சொல்ல விடுங்க. ரம்யா கிட்ட மன்னிப்பு கேட்கறதோட இல்லாம இந்த கல்யாண பேச்சும் வேணா சம்பந்தமும் வேண்டான்னு எடுத்து சொல்லி புரிய வச்சு ரம்யாவோட மனச மாத்த போறாராம். என்னங்க சின்னதா யோசிக்கிறீங்க? அப்பா அவரோட மன ஆறுதலுக்கு ஏதோ முயற்சி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. தூங்குறவங்கள எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்புறது? என்னங்க சின்னதா, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. மாமாவோட முயற்சிக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ரம்யா ஒண்ணு முட்டாள் இல்ல. இப்ப இருக்கிற நிலைமைய மாமா அவங்க கிட்ட எடுத்து சொன்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சரி, நீ நம்புறல்ல? நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷம். மாமாவும் ரெடி ஆயிடுவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே கிளம்புங்க. ஏய் இல்ல, எனக்கு கலெக்ஷன் டியூட்டி இருக்கு. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு போவேன். அதனால கண்டிப்பா டைம் ஆயிடும். நீ அப்பா கிட்ட சொல்லி அப்பாவை போய் ரம்யாவை பார்த்து பேச சொல்லு. நீ அப்பா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்லிடு. கொஞ்சம் கோவப்பட வேண்டாம்னு சொல்லு. சரிங்க சின்னதா. அண்ணா, அப்பா ரம்யாவை பார்த்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரியா? வரேன். வாத்தி, நான் எதிர்பார்த்த மாதிரியே நான் விரிச்ச வலையில நீயா வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப பாரு நான் உன்னை எப்படி கிளீன் போல்ட் ஆக்குறேன்னு. வாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சரி, இதை அனுப்பிடுமா? வாங்க சார், வாங்க. வணக்கம்மா. அங்கிள்,
வாங்க அங்கிள். நீங்க எப்போ வந்தீங்க? உங்களை நான் பார்க்கவே இல்லை. சாரி அங்கிள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா நீங்க கால் எல்லாம் விடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. பெரியவங்க கால்ல விழுறது தப்பு இல்லையே. வாங்க அங்கிள். ஆ. அங்கிள் உட்காருங்க. பரவாயில்லம்மா. நீங்க உட்காருங்க அங்கிள். நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல இருக்கட்டும். சொல்லுங்க அங்கிள். அம்மா, முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். என்ன அங்கிள், எதுக்காக நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணலாமா, ஆனா தவறு நடந்துருச்சுல்ல. நீங்களும் கார்த்திக்கும் காதலிச்ச விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுமா. இப்ப எதுக்கு அங்கிள் அதெல்லாம் பேசிக்கிட்டு? விடுங்க. இல்லம்மா, அப்படியெல்லாம் விட முடியாது. வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டதா குற்ற உணர்ச்சி என்ன போட்டு அறுத்துக்கிட்டு இருக்குமா. மா, சத்தியமா சொல்றேன், நீங்களும் கார்த்திக்கும் காதலிச்ச விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுமா. இந்த கார்த்திக் என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. பாவம், அவனை சொல்லி எந்த தப்பும் இல்லை. அவன் இதை சொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கவே இல்லை. மா, அவன் பாவமா. அண்ணத்துக்கும் அவன் அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க காதலை பத்தி என்கிட்ட சொல்லான்னு காத்துட்டு இருந்தான். அதுக்குள்ள விதி எல்லாத்தையுமே தலைகீழா புரட்டி போட்டுச்சுமா. கடைசி நேரத்துல கல்யாண மண்டபத்துல ஏதேதோ நடந்து என்னோட கட்டாயத்தால கார்த்திக் அண்ணங்கடத்துல தாலி கட்ட வேண்டியதா போச்சுமா. எல்லாம் எனக்கு தெரியும் அங்கிள். நடந்ததை எதுக்காக பேசணும்? அதை நம்மளால சரி பண்ண முடியாது. நடந்த விஷயத்தை சரி பண்ண முடியாதுமா, ஆனா நடக்க போற விஷயத்தை சரி பண்ணலாம்ல. ஆமாமா, நடந்த விஷயத்தை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, கார்த்திக் மேல எந்த தப்பும் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டோமா. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவன் மேல இருக்க பகையையும் அவனை பழி வாங்குற உணர்ச்சியையும் நீங்க வெளியே தூக்கி போட்டுடலாம்ல. அதுக்காகத்தான். இல்ல அங்கிள், கார்த்தி மேல எனக்கு பகையும் பழி வாங்குற எண்ணமும் சுத்தமா கிடையாது. சரிம்மா, அப்புறம் எதுக்குமா சரவணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்? வாட் யூ மீன் அங்கிள்? நான் கார்த்தியை பழி வாங்குறதுக்காக தான் அவரோட அண்ணன் சரவணனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற என்னம்மா காரணமா இருக்க முடியும்? நீங்க நல்லா படிச்சவங்க, நல்ல வேலையில இருக்கீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க படிச்சவங்க, வேலையில் இருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் நான் நீனு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது நீங்க எதுக்குமா சரவணனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும்?